எழுதின ஒவ்வொரு வார்த்தையும் அங்கே வந்துருங்கிறதுல நீங்கள் உறுதியாக இருக்கலாம். அதனால் நீங்கள் எங்கேயாவது போய் ஞாபகப்படுத்தினீங்கன்னா அவங்க உங்களை திருப்பி கிண்டல் அடிச்சிடுவாங்க. அதானே வந்துடும் போங்க அப்படின்றாரு. அதை தான் சொல்ல வரேன், வர்றதுலே கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால் அந்த கண்ணீர் சொட்டுறதுக்கு வந்து நான் கேட்க போகிறேன், சார் அது எப்போ சொட்டோன்னு தெரிஞ்சிங்கன்னா, ஏன்னா கண்ணில் கிளிசரின் போடுவாங்க, நம்ம ரெடியாக இருக்கணும், மிஸ் பண்ணிடக்கூடாது, ஒரு ஆக்டரை நம்ம கஷ்டப்படுத்தக்கூடாது. கேட்க போகும்போதே சொன்னாங்க, சார் அது நான் தனியாக உங்களுக்கு தரேன், நீங்கள் எப்படியும் க்ளோஸ்அப் வருவீங்கல்ல, அப்போ கரெக்டாக அது கொலுசில் விழும், நான் உங்களுக்கு அதை தர்றேன், நீங்கள் பொறுமையாக இருங்க அப்படின்னு. சரி, இதில் நம்ம ஒன்றுமே பேச வேணாம், நம்ம கேமரா வச்சு நம்ம கரெக்டாக அதை அந்த டைமில் நம்ம இருந்தால் போதும் அப்படின்னு தோணுச்சு. அதுக்கப்புறமா அந்த சீன் ஒவ்வொரு ஷாட்டும் எடுக்க எடுக்க இதுலேருந்து ஒர்க் பண்ணுற லைட்மேன்லேருந்து கிரேன் இதில் இருக்கவங்க எல்லாரும் வந்து சொல்லிட்டு போனாங்க, சார் ரொம்ப நல்லா இருக்கு சார், தேட்டரில் அது சூப்பராக ஒர்க் ஆகும். அங்கேயே அவங்களுக்கு கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. ஏன்னா எல்லாருக்கும் ஏதோ ஒரு அண்ணனோ தங்கையோ யாராவது ஒருத்தர் இருப்பாங்கல்ல, அங்கே அதாவது ஷூட்டிங் ஸ்பாட்லேயே எல்லாரோடையும் கனெக்ட் ஆன ஒரு சீன்.